இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் தன்யா ராஜேந்திரன் நம்ம நினைக்கிறார். பேசலாம். மேடம் வணக்கம். இப்ப இந்தியா கூட்டணி முன்பு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே என்டிஏ உடைய ஆலோசனை முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணிக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாம இந்த மொமெண்ட்டை ஸ்டீல் பண்ணிட்டாங்களா பாஜக? இந்தியா கூட்டணின்னு நான் பேச லீடர் சொல்றாங்க. அவங்கள ஒன்று ரெண்டு பேர் நிதிஷ்குமார் கிட்டையும் சந்திரபாபு நாயுடு கிட்டையும் பேசுறாங்க. ஆனா அது உடனடியா அதுல ஒரு தீர்ப்பு இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கல. இப்போதைக்கு என்டிஏக்கு சப்போர்ட் லெட்டர் கொடுத்திருக்காங்க நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு. அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாமே என்டிஏ ஏற்றுக்குனாங்கன்னா அவங்க கண்டிப்பா என்டிஏ கூட தான் போவாங்க. ஏன்னா அவங்க இந்த எலெக்ஷன் வின் பண்ணது என்டிஏ பிஜேபியோட சேர்ந்து தான். அவங்க ஒரு கோயிலேஷன் ஃபார்ம் பண்ணி தான் பீகார்லயும் ஆந்திர பிரதேஷ்லயும் எலெக்ஷன் வின் பண்ணாங்க. ஆனா இந்தியா நேதாக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, கொஞ்சம் மாசங்கள்ல ஒரு 3 to 6 monthsல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா இந்த ரெண்டு பார்ட்டியுமே ஒரு பேக்கேஜ் டீலா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒரு கூட்டணியை விட்டு அவங்க இந்தியா அலையன்ஸ்ல சேருவாங்க. ஆனா சில விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காங்க 4% ரெசர்வேஷன் முஸ்லிம்ஸ்க்கு கொடுப்பாங்க. பேக்வர்ட் முஸ்லிம்ஸ்க்கு 4% இல்ல, ஆக்சுவலி எல்லா முஸ்லிம்ஸுக்கும் 4% ரெசர்வேஷன் கொடுப்பாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ரெசர்வேஷன் ரிலீஜியன் பேஸ்ட் ரெசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு நரேந்திர மோடி பல முறை இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஒரு ப்ராமிஸ், ஃபார் எக்ஸாம்பிள், அது ஆல்ரெடி மேனிஃபெஸ்டோல வைக்கிறதுக்கு பிஜேபி அனுமதி கொடுக்கல அன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு அவங்களோட ஸ்டேட் மேனிஃபெஸ்டோல. அப்ப அந்த மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க, அந்த அலையன்ஸ் எப்படி போகும்னு தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் இந்தியா அலையன்ஸ்ல எல்லா லீடர்ஸ் நாம் பேச லீடர் சொல்றாங்க இப்போதைக்கு அவங்க வர்ற மாதிரி ஒரு இது தெரியல. ஆனா அவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டேன். உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. திருமிகு தன்யா ராஜேந்திரன்.